ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மனோட பாதத்துல வச்சு நல்லா பூஜை பண்ணி கொடுங்க. சரிங்க. எங்க வீட்டு மகாலட்சுமி 100 ஆயுசோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும். மா, அமுதாவோட தாலி செயினையும் சேர்த்து கொடுங்கம்மா. ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டேன். என் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறோம். இந்த தாலி கொடி அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. ஐயோ, ஐயோ, என்னங்க நாளைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு தாலி கொடி தவறுதே. எங்க ஏதாவது அபசகுணமா இருக்குமோ? ரொம்ப பயமா இருக்குங்க. மரகதம், நீ பதறாத. கை தவறி விழுந்ததுக்கு நீ அப்படி சங்கடப்படுற? அத பூசாரி கிட்ட கொடு மரகதம். இல்லங்க, என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, ஒரு பொருள் கை தவறி கீழே விழுந்தா சகுன தடையெல்லாம் இல்லம்மா. அந்த பொருள் 2 மடங்கா கிடைக்கும்னு கூட கீழே விழுந்ததை நாம அர்த்தம் பண்ணிக்கலாம். பூஜை பண்ணும்போது தவறி கீழே விழுந்திருந்தா நீங்க இவ்வளவு வருத்தப்படலாம். ஏதோ திருஷ்டி கழிஞ்சதா நீங்க நினைச்சுக்கங்க. மா, அதான் பூசாரி சொல்றாருலம்மா, நீங்க செயின் அவர்கிட்ட கொடுங்க. கொடு மரகதம், கொடு. தாயே பராசக்தி, ஒன்னும் பயப்படாத அம்மா. வரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவங்களும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் தண்டனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால பிராமி கடைக்கண்களே. வீட்ல ஏதேதோ நடந்து போயிடுச்சு. அம்மா, உன்னை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம். என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழணும். இப்ப உன்னோட அருளால திரும்பவும் எல்லாம் சகஜமா மாறிக்கிட்டு இருக்குமா. நீதான் எங்களுக்கு துணையா இருந்து என் குலத்தை காப்பாத்தணும் தாயே. கடவுளே, நான் உன்னை நம்புறேன். என் அம்மா சமாதியில என்னென்னமோ நடந்திருக்கு. அதையெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அப்படி வரவும் நான் விட மாட்டேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.